வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தமிழ்நாட்டில் நடக்கின்ற கற்பழிப்பு வழக்குக்குரிய முதல் தகவல் அறிக்கை மீண்டும் மறுபரிசீலனை செய்து மீண்டும் அதை பதிவு செய்து கொள்ள உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இதற்குரிய முழு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கைக்கூலியாக இந்த காவல் நிலையம் முழுமையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே நடக்கின்ற அந்த கற்பழிப்பு வழக்கு மற்றும் கொலைகளுக்குரிய அனைத்து அந்த முதல் தகவல் அறிக்கை என்பது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கு எதிராக இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே மறுபரிசீலனை செய்து அதை மீண்டும் தெளிவாக அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான ஒரு சட்ட திருத்தத்தை நீதி வாங்கி கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு முழுமையான கைக்கூலியாக இந்த காவல்துறை இயங்கி கொண்டிருக்கின்றது. மறுபக்கம் இதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக நடிகைகளை சாதாரணமாக விமர்சனம் செய்வதை கூட ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சில கட்சிகள் மற்றும் ஊடகங்கள் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு பெண் உரிமையை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுபக்கம் ஒரு சாதாரண குடிசையில் ஒரு நல்ல படிக்கின்ற குழந்தை, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத வளர்ந்த அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு அநீதியை பற்றி இன்றைக்கும் பேச மறுக்கின்ற சில கட்சிகள், கூட்டணி கட்சியில் இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுமே அந்த குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த வன்கொடுமையை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் செய்யாமல் நடிகைகளுக்காக துணை நின்று பேசி கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக இதற்குரிய பதிலடி வருகின்ற தேர்தலில் முழுமையாக அவர்களுக்குரிய நல்ல பதில் அளிப்பார்கள் என்பதை நம்பிக்கையோடு இந்த பதிவு. நன்றி.